இசை மன்னர் M.K. தியாகராஜ பாகவதருடைய 114வது விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அரசு விழாவாக இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை திருச்சியில் அவருடைய மணிமண்டபத்தில் சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பங்கேற்றார். அந்த அரசு விழாவாக அறிவித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு கைவினைஞர் முன்னேற்ற கட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான மாவட்டம் தோறும் இருக்கிற அரசு இசை பள்ளிகளுக்கு ஏழிசை மன்னர் M.K. தியாகராஜ பாகவதருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நினைவுறுத்த விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் தமிழ் திரையுலகில் வெறும் 17 படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் 3 தீபாவளிகளை தாண்டி அவர் படங்கள் ஓடி இருந்தாலும் கூட தென் மாவட்டங்களில் இருக்கிற எண்ணற்ற பள்ளிகளுக்கும் கோவில்களுக்கும் எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கோடிக்கணக்கில் வாரி கொடுத்தவர். 3ஆம் உலகப் போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு தன்னுடைய இசை கச்சேரி மூலம் ரெட் கிராஸுக்கு 1 லட்சம் ரூபாயை அப்பொழுது நிதியாக திரட்டி கொடுத்தவர். தனக்கு சற்பட்டம் வழங்கப்பட்ட போது வழங்கப்பட்ட திருச்சி அருகில் இருக்கிற கிராமத்தை முழுவதும் அங்கிருக்கிற ஏழை மக்களுக்கு தானமாக கொடுத்தவர். தமிழ் இசையை தூக்கி பிடித்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எண்ணற்ற விரோதங்களையும் எதிர்ப்பையும் சூழ்ச்சிகளையும் சந்தித்து தன்னுடைய வாழ்நாள் இறுதிக்கட்டத்தில் நெருக்கடிகளை சந்தித்தாலும் தமிழ் இசையை பாடுவதில் உறுதியாக இருந்த அவருடைய பெயரை மாவட்டத்தோறும் தமிழக அரசு இசை பள்ளிகளுக்கு சூட்ட வேண்டும் என்று கூறி